இவ்வளவு பேரு அவ்வளவு பேரு எவ்வளவு ஆர்வமா வந்திருக்காங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அதாவது அவ்வளவு ஆர்வமா வந்திருக்கீங்கம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் வெளியிலயும் அவ்வளவு பேரு, அந்த பக்கமும் அவ்வளவு பேர் இருக்கீங்க. சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற முழக்கத்தோடு தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் இந்த நிகழ்ச்சிக்கு இன்று திருப்பத்தூர் பகுதியில அவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. காலையிலேயே இந்த பகுதிக்கு வந்துட்டேன். திருப்பத்தூருக்கு நான் திருமணங்களுக்கு வந்திருக்கின்றேன். நிறைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். பசுமை தாயகம் நிகழ்ச்சிக்கு நிறைய முறை வந்திருக்கிறேன். இன்னைக்கு மகளிரை பாக்கிறதுக்கு வந்தது எனக்கு இன்னும் சந்தோஷம். ஏன்னா நம்ம எப்ப இவங்களெல்லாம் பாக்குறது, கிராமத்துக்கு வந்தா எப்பயாவது கல்யாணத்துக்கு வந்தாதான் பார்க்க முடியும். நீங்க மீட்டிங்லாம் வருவீங்களா? ஏதாவது அரசியல் மீட்டிங் கூப்பிட்டா வரப்போறது இல்ல. கூட்டின்னு வந்தா கூட பிடிக்காது. அவர்களே இவர்களே அவங்களே இவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க. போர் அடிக்க வரமாட்டீங்க தானே. அதனால இன்னைக்கு இது மகளிர் நிகழ்ச்சி என்பதால் எல்லாரும் ஆசையா வந்திருக்கீங்க. அதுவும் எல்லாரும் எல்லா ஊர்ல இருந்தும் இவ்வளவு பேர் திரண்டு அதுவும் சந்தோஷமா வந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு பரவாயில்ல, சனிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் விடுமுறையா பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு லீவு, அதனால கொஞ்சம் நிம்மதியா வரீங்க. இதுவே வெள்ளிக்கிழமை வச்சிருந்தா வந்திருப்பீங்களா? கொஞ்சம் கஷ்டம் இல்ல. வீட்டுல வேலை இருக்குது, பூஜை இருக்குது, வரமாட்டீங்க. என்னப்பா ஒரே சத்தமா இருக்கு? அண்ணே பாத்துக்கலாமா? இல்லண்ணா ஒரு மாதிரி கேக்குதா? நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குது. வெளியில அங்க கேக்குதாமா? அந்த கண்ணாடிக்கு வெளியில கேட்கலையாம்பா? அந்த கண்ணாடிக்கு வெளியில மைக்கு ஆடியோ இல்லையா? சரியா கேட்கலையாம்பேப்பா? ஆடியோ பண்ணுங்க. அங்க ஏப்பா அங்க ஆடியோ முதல்ல கொடுங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. இவ்வளவு பேரும் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசதான் நானும் வந்திருக்கேன். அவங்கள என் பேச்ச கேட்கணும், அக்கா என்ன சொல்றாங்கன்னு தானே ஆசையா வந்தாங்க. ஆடியோ சரியா கொடுங்க. வெளியில இருக்கவங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அங்கேயும் கேட்கல. ஏங்க ஏப்பா வெளியில இருக்கவங்களுக்கும் கேட்க சரி பண்ணுங்க. இப்ப இந்த மகளிர் உரிமை மீட்பு பயணம், தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் சிங்கப்பெண்ணே எழுந்து வா அப்படின்னு சொன்னோடனே இத்தனை பேரும் நீங்க உங்களுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இன்றைக்கு இந்த ஒரு பொழுது காலையில இருந்து எப்படியோ மதியானம் ஆயிடுமா? வீட்டுக்கு போக மதியம் ஆயிடும். அது வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய தியாகம்னு எனக்கு தெரியும். ஏன்னா எவ்வளவு வேலை இருக்கும். ஆண்கள்னா அப்படி கிடையாது. ஒரு மீட்டிங் போனா என்ன பண்ணுவாங்க? குளிச்சிருவாங்க, ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பிடுவாங்க. நமக்கு அப்படியா? வீட்டை பூட்டணும், யாராவது வீட்டுல இருந்தா சாப்பாடு செஞ்சுட்டு வரணும். அதானே பழைய பெரியவங்க இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் வரணும். அப்படியெல்லாம் கிளம்பிட முடியாது. டக்கு டக்குன்னு ஒரு குளிச்சுட்டு ஒரு புடவை கட்டிக்கிட்டு எல்லா வேலையும் நம்ம செய்து விட்டு தான் வரணும். இப்ப கேக்குதா? ஏப்பா கேக்குதான்னு செக் பண்ணுங்க. கேக்குதா பாரு. அந்த பக்கம் அங்க அவர்களுக்கு உள்ள போய் அங்க போய் நீங்களே உள்ள போய் கவனிங்க. அப்ப பெண்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அவங்களுக்கு நிறைய நேரம் ஆகும். அவங்க அது இரட்டை சவால், ஒரு சவால் இல்ல. ஒரு ஆண்களுக்கு அது ஒரு சவாலான விஷயம் என்றால் பெண்களுக்கு அத மாதிரி 2 மடங்கு சவாலான ஒரு விஷயம். ஒரு இடத்துக்கு போனோம்னா கூட ஒழுங்கான பஸ் கிடைக்குதா, வண்டி பாதுகாப்பா போகுமா, நம்ம அதுல ஏறி போயிட்டு பத்திரமா எப்ப திரும்பி வருவோம், இத்தனையும் மனசுல வச்சுட்டு தான் நீங்க வெளியூர் போக முடியும் இல்லையா? ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட எப்படி கரெக்டான ஒரு பஸ் வருமா, டைமுக்கு வருமா, அது பத்திரமா வருமா, அதுல இருக்கவங்க எல்லாம் அதை தாண்டி எத்தனை டாஸ்மாக் கடை இருக்குது, அது வழியா நம்ம எப்படி போயிட்டு எப்படி திரும்பி வர்றது, இதெல்லாம் யோசிச்சுதானே நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். அந்த அளவுக்கு பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய வாழ்க்கை என்பது 2 மடங்கு இல்ல, ஒரு 10 மடங்கு சவாலான விஷயம். அதையெல்லாம் மீறி கூட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்கன்னா
உங்களுடைய தைரியத்தையும் நிஜமாவே நீங்க தான் சிங்க பெண்கள். ஏன்னா எல்லாத்தையும் மீறி அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு இத்தனை பேர் திரண்டு வந்திருக்கிறீங்கல்ல, உங்களை நீங்கள் தான் உண்மையான சிங்க பெண்கள். உங்களை பார்த்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் இந்த திருப்பத்தூர் பகுதியினால சிறப்பு. ஏதாவது மலை, நேற்று முழுக்க நான் 2-3 ஊருக்கு போயிட்டு வர, மலை அடிவாரம் பக்கத்துல தானே இந்த ஊரு. ஏலகிரி மலை பக்கத்திலே இருக்குது. ஏலகிரி மலைக்கு எல்லாரும் போயிருப்பீங்க, சுற்றுலாக்கு போயிருப்பீங்களா? இருந்தாலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பக்கத்திலே இருக்குது. உங்களுக்கு பக்கத்திலே ஒரு மலை, ஒரு சுற்றுலா தலம் போயிருக்கிறீங்க. ஜவ்வாது மலை இருக்கிறது. அப்புறம் ஜலகம் பாறையா, அந்த நீர்வீழ்ச்சி, அது வந்து மழை காலத்துல கொஞ்சம் தண்ணி வரும் மாதிரி உங்களை சுத்தி சுத்தி சுற்றுலா தலமா தான் இருக்கு. அதுக்கு எல்லாரும் போயிட்டு வருவீங்க ஜாலியா இல்லையா? குடும்ப நிகழ்ச்சிகள் எல்லாரும் போயிட்டு வருவீங்க. ஆனா அதை இன்னும் அழகான சுற்றுலா தலமாக மாற்ற முடியுமா? என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல இன்னும் மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக அதை மாற்றினா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லையாமா? ஒரு சின்ன சின்ன வியாபாரிங்க அங்க கடை போடலாம். ஒரு சின்ன சாப்பாடு கடை, ஒரு டீ கடை, ஒரு ஏதாவது பலசரக்கு கடை, இல்லைன்னா ஒரு சாமான்கள் விற்கிற கடை எல்லாம் போட்டு எவ்வளவு பேர் வந்து அங்க வியாபாரம் செய்யலாம். வணிகர்கள் உருவாவார்கள், தொழிலதிபர்கள் உருவாவார்கள். அந்த மாதிரி இதை சுற்றுலா தலமாக அதிகமாக செய்யலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து முதல்ல பெரிய மாவட்டம். எது? வேலூர் மாவட்டம் பெரிய மாவட்டம். பாட்டாளி மக்கள் கட்சி தான் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அந்த மாவட்டத்தை 3ஆ பிரிக்கிறாங்கன்னா அதுக்கு அழுத்தம் கொடுத்து செய்ய வைக்கிறாங்க. இப்ப சின்ன வயசுல நீங்க குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அரசாங்கத்துல எல்லாம் அப்பெல்லாம் ஒரு போட்டி நடத்துவாங்க, கொழு குழந்தைகள் போட்டி. அதெல்லாம் பாத்திருக்கீங்களா? பேப்பர்ல வரும், கொழு குழந்தைங்க அப்படின்னு ஒரு போட்டி வைப்பாங்க. குட்டி குழந்தைங்கள யார் கொழுன்னு இருக்கிறாங்க அப்படி போட்டி வச்சு அந்த அப்பனா கொழுன்னு இருக்குதுன்னா அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது, அதற்கு வந்து எந்த ஒரு நோயும் இல்ல அப்படின்றதுனால பரிசு கொடுப்பாங்க. ஆனா வளர்ந்தப்புறம் அந்த மாதிரி கொடுக்க முடியுமா? குண்டா இருந்தா என்ன சொல்லுவாங்க? எல்லாம் நிறைய வியாதி வரும், அதனால எல்லாரும் என்ன பண்ணணும், வாக்கிங் போங்கன்னுவாங்களா இல்லையா? உடம்பு கொஞ்சம் பெருசாயிட்டா நிறைய நோய்கள் வரும். நோய் வருமா இல்லையா? சக்கரை வரும், சுகர் வரும், மாடிப்படி ஏறும்போது கஷ்டமா இருக்கும், வேகமா நடக்க முடியாது. அதனால எதுவுமே கொஞ்சம் அந்த பெருசா இருந்ததுன்னா அதுக்கு உடம்புல வியாதிகள் அதிகமா இருக்கும்னுவாங்க. அதே போல நம்ம நிறைய பாக்குறோம். முன்னாடி எல்லாம் ஒரு குடும்பம், ஒரு வீட்டுல ஒரு 5-6 தலைமுறைகள் ஒன்னா இருப்பாங்க. கொள்ளு பாட்டி தாத்தா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, அப்புறம் அப்பா அம்மா இருப்பாங்க, ஒரு பெரியப்பா பெரியமான். ஒரு வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பம் இருப்பாங்க. இன்றைக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே விவசாயம் பண்ணுவாங்க, அதாவது அவங்களுடைய தோட்டத்திலே விவசாயம் பண்ணுவாங்க, கழனியில விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றதுல எங்க பண்ணி கொடுப்பாங்க? பக்கத்து தெருலே பண்ணிடுவாங்க. பெரிய வெளியூருக்குலாம் அனுப்ப மாட்டாங்க, சொந்தத்திலேயே கொடுத்துருவாங்க, இல்லன்னா பக்கத்து தெருல கொடுத்துருவாங்க, இல்ல பக்கத்து ஊர்ல தான் கொடுப்பாங்க. வெளி மாநிலத்துக்கோ வெளி மாவட்டத்துக்குலாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஐயோ அவ்வளவு தொலைவுக்கு யார் போறது? ஆடி வருஷம் தூக்கின்னு போனோம், தீபாவளி வருஷம் தூக்கின்னு போனா 2 மணி நேரம் டிராவல் பண்ணணும், 2 மணி நேரம் பயணம் பண்ணணும், அதெல்லாம் வேணாம் பக்கத்தெருலயே கொடுத்துருவோம் எல்லாமே பண்ணுவாங்க. அதனாலதான் இப்ப ஒரே வீட்டுல ஒரு 10 குடும்பம் கூட இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு வீட்டுல மிஞ்சி போனா 2 தலைமுறை இல்ல 3 தலைமுறை ஒன்னா இருக்காங்க. அதுவே தாத்தா பாட்டியோ அப்பா அம்மா குழந்தைங்க 3 தலைமுறை தான் ஒன்னா இருக்குது. அதை விட பெரியவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா பசங்க எல்லாம் படிக்கிறதுக்காக வெளியூர் போயிடுறாங்க, வேலைக்காக வெளியூர் போயிடுறாங்க. பொண்ணுங்க எல்லாம் கட்டி கொடுத்துரு. நம்ம என்ன பண்றோம், சரி இந்த ஊர்ல சரியா மாப்பிள்ளை கிடைக்கல, வெளியூர்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்துருவாங்க. பொண்ணுங்க எல்லாம் அப்படிதான் நம்ம ஆயிடுது. அப்ப எல்லாருமே வந்து பெரிய பெரிய குடும்பமா இருந்ததெல்லாம் இன்னைக்கு சின்ன சின்ன குடும்பம் ஆயிடுச்சா இல்லையா? அப்ப ஏன் அப்படி ஆனா அது வந்து வசதிக்காக, நிர்வாக வசதின்னு சொல்ற மாதிரி குடும்பத்துல படிக்கணும், வெளியூருக்கு போனோம், அவன் நல்லா வாழணும்னு நினைச்சு எல்லாம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரிதான் ஒரு மாவட்டம் பெருசாக இருந்தா அதுல நிறைய விஷயங்களை செய்யவே முடியாது. ரொம்ப பெரிய மாவட்டமாக இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டங்களை கொடுக்கணும்னா கொடுக்க முடியாது. அதனாலதான் மாவட்டங்களை கொஞ்சம் சின்னதா பிரிச்சா நல்ல திட்டங்களை கொடுக்க முடியும், நல்ல நல்ல விஷயங்களை செய்ய முடியும். அதனாலதான் வேலூர் மாவட்டம் பெருசா இருந்தத பிரிச்சு வேலூர், திருப்பத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்களா நம்ம பிரிக்கிறோம். பிரிச்சதுனாலதான் நிர்வாக வசதி நல்லா இருக்குது. இதே போல ஆனா அப்படிதான் பிரிச்சமே தவிர என்ன ஆச்சு, இங்க மருத்துவ கல்லூரி கிடையாது.
தமிழ்நாட்டிலே ஒரு 6 இடத்துல மருத்துவ கல்லூரி, அரசு மருத்துவ கல்லூரி கிடையாதுன்னா அதுல ஒரு மாவட்டம் திருப்பத்தூர். காஞ்சிபுரத்துலயும் அரசு மருத்துவ கல்லூரி கிடையாது, திருப்பத்தூர்லயும் அரசு மருத்துவ கல்லூரி கிடையாது, ராணிப்பேட்டையில அரசு மருத்துவ கல்லூரி கிடையாது, தென்காசியில அரசு மருத்துவ கல்லூரி இல்ல, பெரம்பலூர்லயும் அதே மாதிரி அரசு மருத்துவ கல்லூரி கிடையாது. இந்த மாதிரி ஒரு 6 மாவட்டங்கள்ல அரசு மருத்துவ கல்லூரி என்ற தமிழ்நாட்டுல கிடையாது. அதுல திருப்பத்தூர் ஒரு மாவட்டம். என்ன அரசு மருத்துவ கல்லூரி ஏன்னு நீங்க கேட்கலாம். ஏன் அரசு மருத்துவ கல்லூரி நாங்களும் அங்க போய் டாக்டர் படிக்க போறோம், எங்க பசங்க ஏதோ சீட்டு கிடைச்சா படிக்க போறாங்க, எதுக்கு அரசு மருத்துவ கல்லூரி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அரசு மருத்துவ கல்லூரி வந்தா பக்கத்திலே அரசு மருத்துவமனை இருந்தாதானே கல்லூரி வர முடியும். ஒரு அரசு மருத்துவமனை பெருசாக இருந்தாதான் அரசு மருத்துவ கல்லூரி வர முடியும். அந்த அரசு மருத்துவ கல்லூரியில பெரிய பெரிய டாக்டருங்க நமக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. இப்ப ஒரு பெரிய நோய் வந்தா எங்க போறோம் இந்த மாவட்டத்துக்காரங்கெல்லாம்? வேலூர் தானே போறீங்க. இங்க என்ன இருக்கா? கிடையாது. ஆனா பெரிய பெரிய அரசு மருத்துவ கல்லூரி வந்ததுன்னா பெரிய பெரிய அரசு மருத்துவர்கள் அந்த மருத்துவ கல்லூரியில ஆசிரியர்களாகவும் பணியாற்றுவார்கள். அதே சமயம் அதுல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில நோயாளிகளுக்கு இலவசமாக மருத்துவ உதவிகளையும் அவங்க செய்வாங்க. அதற்காக தான் ஒரு மாவட்டத்திலயும் அரசு மருத்துவ கல்லூரி இருக்கணும்னு கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். உங்க மருத்துவர் அன்புமணி இருக்காருல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும். மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2004 இருந்து 2009 வரை அங்க சுகாதாரத்துறை அமைச்சராக டெல்லியில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல இந்தியா முழுக்க அவர் அமைச்சர், இந்தியா முழுக்க அவர் நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறார். அதே சமயம் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எந்த இடத்துல எல்லாம் அரசு மருத்துவமனைகள் இருக்கோ அதை தரம் உயர்த்தி அரசு மருத்துவ கல்லூரியா கொண்டு வர்றாரு. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் அதெல்லாம் கொண்டு வராரு. தர்மபுரி, சேலத்துல எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல ஜிப்மர் கொண்டு வராங்க, மதுரையில எய்ம்ஸ் கொண்டு வராங்க. இப்படி எல்லா ஊர்லயுமே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா அதை பெருசு பண்ணாதான் மக்களுக்கு அது உபயோகப்படும். இல்லனா சாதாரண விஷயத்துக்கு தான் நீங்க போக முடியுமே தவிர பெரிய பெரிய நோய் வந்தா வேற ஊருக்கு தான் போகணும் இல்லையா? இப்ப கூட அங்க மாவட்ட மருத்துவமனையில பெருசா மருத்துவர்களோ மருந்து ஆளுநர்களோ அதே போல சப்போர்ட் ஸ்டாஃப் யாருமே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதையெல்லாம் சரி பண்ணணும். இந்த கடந்த ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இது வரைக்கும் ஒரே ஒரு அரசு மருத்துவ கல்லூரி கூட தொடங்கப்படவே இல்லை. ஒரே ஒரு மருத்துவ கல்லூரி கூட தொடங்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? அதுல ஒரு மருத்துவ கல்லூரி தொடங்கிதான் ஒரே ஒரு எம்பிபிஎஸ் சீட்டாவது அதிகமா இருக்கும் இல்லையா? யாராவது ஒருத்தர் நம்ம பசங்க டாக்டர் படிக்கணும்ன்ற பசங்க டாக்டர் படிச்சிருப்பாங்கல்ல, ஒரே ஒரு சீட்டு கூட புது மருத்துவ கல்லூரிக்கு ஒரு சீட்டு கூட இங்க உருவாக்கப்படவில்லை. அதுதான் உண்மையான விஷயம். யாருமே டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட டாக்டர் படிக்க முடியாது. நோய் சிகிச்சை பெற வேண்டும் நினைக்கிறவங்க கூட அவங்க மாவட்டத்துல பெற முடியாது, பக்கத்து மாவட்டத்துக்கு போகணும். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்துல மருத்துவ கல்லூரி இல்ல. நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இந்த மாவட்டம் அப்ப முக்கியமா விவசாய மாவட்டம் தானே, விவசாயம் தானே பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க ஏதாவது சிப்காட் இருக்கா? தொழிற்பேட்டை என்ன இருக்காமா? தொழிற்சாலைகள் எதுவும் கிடையாது, எந்த தொழிற்சாலையுமே கிடையாது. இத்தனைக்கும் இந்த மாவட்டத்துல நிறைய தரிசு நிலங்கள் இருக்குது. தரிசு நிலங்கள் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? அங்க கண்டிப்பாக ஒரு தொழிற்பேட்டைகளை அரசாங்கமே உருவாக்கலாம். தொழிற்பேட்டை உருவாக்குச்சுன்னா கண்டிப்பா அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அதை உறுதி செய்ய வேண்டும். அந்த தொழிற்பேட்டை எங்க இருக்கோ அதை சுற்றியுள்ள கிராமங்கள்ல தான் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத நாம உருவாக்கலாம். அந்த சட்டத்தை கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தா கண்டிப்பாக மகளிருக்கு வேலை கிடைக்கும். இன்னைக்கு பெண்களுக்கு வேலை இருக்கா? படிச்ச பெண்களுக்கு வேலை இல்லை இல்லையா? விவசாயத்திலும் பெரிய ஈடுபாடு கிடையாது. ஏன்னா தண்ணிலாம் இருந்தா தானே பண்ண முடியும். விவசாயத்துக்கும் இங்க முன்னுரிமை கொடுக்கல, சிப்காட்டும் இல்ல. அப்ப என்ன, இங்க தரிசு நிலங்கள் நிறைய இருக்கு, அந்த இடத்துல சிப்காட் கொண்டு வரலாம். ஆனா அதை விட்டுட்டாங்க. திருப்பி செய்யாறுல தான் கொண்டு வருவோம், திருவண்ணாமலையில கொண்டு வரோம். எங்கெல்லாம் நிறைய விவசாயம் நடக்குதோ அங்கதான் சிப்காட் கொண்டு வருவேன்றாங்களே தவிர தரிசு நிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல சிப்காட்டை கொண்டு வர மாட்டாங்க. இதே சமயம் பாலாறு இருக்கா? பாலாறு எங்க வருது? தொடங்குது கர்நாடகால தொடங்கி ஆந்திரா வழியா தமிழ்நாட்டுக்கு வருது. முதல்ல இங்கதான் வருது வாணியம்பாடியில. இங்க
புல்லூருக்கு வருது. அப்புறம் கிட்டத்தட்ட ஆந்திரால வந்து இந்த பாலாறு எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுமா ஓடுது? 33 கிலோமீட்டர் தான். ஆனா அந்த 33 கிலோமீட்டருக்கு 22 தடுப்பணைகள் கட்டுறாங்க. அதாவது அவ்வளவு 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை மாதிரி கட்டி தண்ணியை தேக்கி வச்சு விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. இங்க 220 கிலோமீட்டர் ஓடுது அந்த பாலாறு. புல்லூர்ல ஆரம்பிச்சு அங்க கல்பாக்கம் சென்னை வரைக்கும் வந்து கல்பாக்கத்துல கடல்ல கலக்குது. 220 கிலோமீட்டருக்கு 10 தடுப்பணை. நீங்க தண்ணிய சேமிச்சு வச்சாதானே நீங்க யூஸ் பண்ண முடியும். நாளைக்கு தண்ணி வரலன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? முதல்ல டேங்க் மோட்டரை போட்டு தண்ணியை ஏத்திப்பாங்க. இல்ல வீட்டுல இருக்கிற சாமான்ல எல்லாம் தண்ணி பிடிச்சு வச்சுப்பாங்க. இல்ல வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வராங்கன்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல சாப்பிடறதுக்கு தண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு தண்ணி வேணும்னு முதல்ல தண்ணிய வாங்கி வைப்போம். இங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு ஒரு விவசாய மாநிலம். அதிகமாக எல்லா மக்களும் வேளாண் தொழில் தான் புரிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாம் உழவர்களாக தான் இருக்கிறாங்க, விவசாயியா இருக்காங்க. ஆனா இங்க தண்ணீரை தேக்கி வைக்க ஒரு திட்டமும் கிடையாது. இந்த 220 கிலோமீட்டர்ல மொத்தமே 10 தடுப்பணை. கிட்டத்தட்ட எத்தனை தண்ணி தெரியுமா கடல்ல போய் வீணா கலக்குது? டிஎம்சி வாங்க. டிஎம்சின்னா என்னன்னா, ஒரு பெரிய ஒரு அடி அட்டைப்பொட்டி இருக்கு தண்ணினா, அந்த மாதிரி அட்டைப்பொட்டி ஒரு அடி அளவு அட்டைப்பொட்டி தண்ணினா ஒரு வினாடிக்கு 2600 அட்டைப்பொட்டி தண்ணி கடல்ல வீணா கலக்குது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு எவ்வளவு கணக்கு போட்டுக்கோங்க. ஒன்னு பக்கத்துல 9 0 போட்டுக்கோங்க. அத்தனை அட்டைப்பொட்டி தண்ணி எல்லாமே கடல்ல போய் தண்ணி கலந்துடுது. அப்போ இங்க மாவட்டத்துக்கு தேவை ஒரு டிஎம்சி இருந்தா இந்த மாவட்டம் செழிக்கும். இல்ல இந்த தென்மண்ணையாறு பாலாறு இணைப்பு திட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமா சொல்லினேதான் இருக்கிறாங்க. ஆனா அந்த திட்டத்தை செயல்படுத்தவே இல்லை. தென்மண்ணையாறு பாலாறு திட்டத்தை இணைச்சிட்டா சென்னைக்கு வரைக்குமே தண்ணி கொடுக்கலாமா? 12 டிஎம்சி தண்ணி சேமிச்சு வைக்கலாம். 12 டிஎம்சி தான் தேவை. 6 டிஎம்சி தண்ணி கடல்ல போயிடுது. 3 டிஎம்சி இருந்தா திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, ஜோலார்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் எல்லா மாவட்டமே இந்த பாலாறு தண்ணியில செழிப்பா இருக்கும். எந்த திட்டத்தையும் கொடுக்கல. இவங்க எந்த திட்டத்தை கொண்டு வருவாங்க தெரியுமா? எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு பயனுள்ள திட்டமா இருந்தாதான் கொடுப்பாங்க. மக்களுக்கு எந்த பயன் இருக்கிற திட்டமா இருந்தா அதை கொண்டே வரமாட்டாங்க. என்ன திட்டம் கொண்டு வருவாங்க? இன்னைக்கு கூட ஒரு புதுசா ஒரு திட்டமா 1200 1500 மணமகிழ் மன்றங்களை துவக்கிறதுக்கான திட்டம். சரி, மணமகிழ் மன்றம்னா என்னமா? கிளப். மணமகிழ் மன்றம்னா என்ன? கிளப். கிளப்ல என்ன பண்ணுவாங்க? குடிப்பாங்க, சீட்டாடுவாங்க, சூதாடுவாங்க. அவசரமா 1500 மணமகிழ் மன்றங்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் என்ன? ஏற்கனவே டாஸ்மாக் இருக்குதா? இருக்கா இல்லையா? இந்த ஊர்ல டாஸ்மாக் இருக்கா இல்லையாமா? நிறையவே இருக்கா? ஒரு நாளைக்கு இந்த ஊர்ல மட்டும் டாஸ்மாக் வருமானம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு இந்த ஊர்ல மட்டும் டாஸ்மாக் வருமானம் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் வருமானம். ஆனா ஒரு நாளைக்கு 1 கோடி, ஒரு நாளைக்கு 1 கோடி. திருப்பத்தூர்ல மட்டும், நான் வேலூரோ மற்ற ஊரோ எதுவுமே சொல்லல, இங்க திருப்பத்தூர்ல மட்டும் ஒரு நாளைக்கு 1 கோடி டாஸ்மாக். 1 கோடி ரூபாய் யார் பணம்? உங்க பணம். அந்த 1 கோடி ரூபாய் எங்க இருக்கணும்? உங்க வீட்டு பீரோல இருக்கணும், இல்ல உங்க பர்ஸ்ல இருக்கணும், உங்க பேங்க்ல இருக்கணும். ஆனா டாஸ்மாக் ஒயின் ஷாப்புக்கு 1 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு திருப்பத்தூர்ல. நியூ இயர் வந்ததா? எப்போ? இப்பதானே வந்துச்சு, போன மாசம். நியூ இயர்ல எவ்வளவு குடிச்சாங்க தெரியுமா? 2 கோடி ரூபாய். திருப்பத்தூர்ல மட்டும் 2 கோடி ரூபாய். பொங்கல் வந்ததாமா? பொங்கல் நல்லா கொண்டாடுனீங்களா? 4 நாளும் லீவு ஜாலியா இருந்ததா? அதான் சொல்றாங்க 3000 கொடுத்தாங்க, 3000 டாஸ்மாக் போயிடுச்சுன்றாங்க அவங்க. அதேதான் நடந்தது. இந்த பொங்கல்ல மட்டும் 4 நாள்ல நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துல மட்டும் எத்தனை கோடி ரூபாய்? 4 கோடி ரூபாய்க்கு குடிச்சுக்கிறாங்க. 4 கோடி ரூபாய் 8 கோடி ரூபாய் குடிச்சிருக்காங்க இந்த திருப்பத்தூர்ல மட்டும். வருஷத்துக்கு இந்த ஊர் திருப்பத்தூர் மாவட்டத்துல 720 கோடி ரூபாய் குடிக்கிறாங்களாம். 720 கோடி ரூபாய் திருப்பத்தூர் மாவட்டம். உங்களுடைய பணம் எங்க போகுது? ஒயின் ஷாப்புக்கு போகிறது. அந்த பணம் தான் உங்களுக்கு எப்படி வருது? மாதம் உங்களுடைய உரிமை தொகையாக 1000, பொங்கல் பரிசாக 3000, கோடை மாவட்ட பரிசாக 5000 உங்களுக்கு வந்துருது. எந்த காசு? டாஸ்மாக் காசு தான். திருப்பி அது எங்க போக போகுது? இருக்குதா அந்த 5000 ரூபாய் உங்க பேங்க்ல இருக்கா? அது இருக்குதான்னு நீங்க போய் செக் பண்ணுங்க. போயிடுச்சா? எப்பயோ போயிடுச்சா?
வந்து 10 நாள் கூட ஆகல, போனையே இன்னும் வரலையே. இப்பதான் வெயில் ஆரம்பிச்சிருக்குது. 5000 ரூபாய் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. என்னத்துக்கு 5000 ரூபாவை இவங்க எதுக்கு கொடுத்திருக்கிறாங்க? அப்ப நான் கேக்குறேன், 5000 ரூபாய் கொடுத்தீங்களா, ஒரு 10 நாளுக்கு அந்த டாஸ்மாக மூடிதான் வைங்களா. அட்லீஸ்ட் அப்பயாவது அந்த காசு வீட்டுல இருந்திருக்குமா? டாஸ்மாக மூடவே இல்லை. நம்மளுடைய தமிழ்நாட்டுல நான் எங்க போனாலும் ஒரே கோரிக்கையை தான் கேக்குறேன். எந்த ஊருக்கு போனாலும் என்ன தெரியுமா சொல்றாங்க? அம்மா அந்த ஒயின் ஷாப்பை மூடு, அந்த ஒயின் ஷாப்பை மூடு. எல்லாரும், அதாவது தமிழ்நாடு மகளிருடைய ஒரே ஒற்றை கோரிக்கை ஒன்றுதான். தமிழ்நாடு மகளிர், அனைத்து மகளிர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட மகளிருடைய ஒற்றை கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான். டாஸ்மாக் மது கடைகளை, சாராய கடைகளை உடனடியாக மூடுங்கள் என்பதான ஒற்றை கோரிக்கைமா? அது ஒண்ணுதானே. அதை மூடுனா என்ன? ஐயோ அதை நாங்க மூடவே மாட்டோம் அப்படின்றாங்களே. ஏன், எதுக்கு தெரியுமா அப்படி சொல்றாங்க? டாஸ்மாக மூட மாட்டாங்கன்னு 70,000 கோடி ரூபாய் வருமானம் வருது. 70,000 கோடி ரூபாய் மக்கள் வருமானம். அதை வாங்கி நீங்க அரசாங்கம் நடத்துறீங்களா? என்னது இது? 70,000 கோடி ரூபாய் வருது. அதை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிடும். இப்ப மட்டும் தமிழ்நாடு என்ன தள்ளாடின்னு தான் இருக்குது. இப்ப மட்டும் தமிழ்நாடு நம்ம ஸ்டெடியா நிக்குதா? தள்ளாடிட்டு தான் இருக்குது அந்த குடியில. நீங்க அந்த 70,000 ரூபாய் காசை வச்சுட்டு தமிழ்நாடு நடத்துறேன்றீங்க. ஆனா எதுக்கு அப்ப 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்க? இந்த 5 வருஷத்துல இந்த திமுக அரசாங்கம் வாங்கி இருக்கிற கடன் எவ்வளவு தெரியுமா? 5 லட்சம் கோடி. 5 கோடி இல்ல, 5 லட்சம் இல்ல, 5 லட்சம் கோடிய கடன் வாங்கிருக்கீங்க. கடன் வாங்கி என்ன செஞ்சீங்க? தடுப்பணை கட்டுனீங்களா பாலாற்று குறுக்க? இல்ல ஏதாவது ஊர்ல அரசு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்து மக்களுடைய சுகாதார பிரச்சனையை தீர்த்தீங்களா? இல்லைங்க நெல் கொள்முதல் நிலையங்கள் கேட்டாமே, எந்த ஊர், எல்லா ஊர்லயும் நெல் கொள்முதல் நிலையங்கள் கேக்குறாங்க. நெல்லை கொண்டு போய் இங்கயாவது உங்களுக்கு உக்காரத்துக்கு ஷாமியானா போட்டிருக்காங்க. அங்க நெல்லெல்லாம் மூட்டைய சும்மாவே வெயில்லயோ மழையிலயோ அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த மூட்டையெல்லாம் மழையிலயோ வெயிலையோ காஞ்சு அந்த அரிசி எல்லாம் வீணா போகுது. எத்தனை லட்சக்கணக்கான மூட்டைய இதான் அங்க நடக்குது. நெல் கொள்முதல் நிலையங்களே கிடையாது. பாதி ஊர்ல கிடையவே கிடையாது. இங்க வந்து மாடப்பள்ளின்ற ஊர்ல பருத்தி தான். தமிழ்நாட்டுல அதிகமாக பருத்தி கொள்முதல் ஆகிற ஊரு மாடப்பள்ளியா? யாரா வந்திருக்கீங்களா? அங்கிருந்து வந்திருக்கீங்க, கை தூக்குங்க. ஏமா அங்க பருத்தி கொள்முதல் நிலையம் இருக்காமா? இல்ல, எதுவுமே, அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயமே பண்ணல. இப்ப ஜவ்வாது மலையில சிறுதானியங்கள் அதிகமாக விளைகிறது. அந்த மாதிரி ஒரு சிறுதானியத்துக்கு இன்னைக்கு என்ன மதிப்பு தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு பெண்ணாகரம் வந்து மலைப்பகுதியான ஊர், தருமபுரி மாவட்டத்துல. அங்கேயும் அதிகமான சிறுதானியங்கள் விளைகிறது. ஆனா அந்த சிறுதானிய விளைவுக்கும் அந்த மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யப்படுவதே இல்லை. சிறுதானியத்துக்கும் ஒரு கொள்முதல் நிலையங்கள் எல்லாம் தேவை. ஏன்னா எல்லா ஊர்லயும் இன்னைக்கு சிறுதானியத்துல தான் இட்லி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. முன்னாடினா வெள்ளை கலர்ல இட்லி வேணும், அப்படியே மல்லிப்பூ மாதிரி இருக்கணும்னு இட்லி. இப்ப அப்படிலாம் இல்ல, பரவாயில்ல எங்களுக்கு வந்து அந்த கார அரிசி இட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, அது நல்லது, உடம்புக்கு நல்லது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி வரகு, கம்பு, கேழ்வரகு எல்லாத்துலயுமே இட்லியும் பொங்கலும் தோசையும் கஞ்சி கூழ் எல்லாம் செஞ்சு சாப்பிடுறாங்க. அதுதான் கேக்குறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட அதுக்கு விலை எவ்வளவு தெரியுமா? அந்த வரகு இட்லிக்கு 2000 ரூபாய் போட்டு விற்பாங்க. அந்த வரகு போட்ட இட்லிக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல விலையா? அதுக்கு வந்து மில்லட் இட்லின்னு பேரு. மில்லட் இட்லி, மில்லட் ரசம், கொள்ளு ரசம், இதுக்கெல்லாம் விலை பாத்தீங்கன்னா 800 ரூபாய்ல இருந்து 2000 ரூபாய் வரைக்கும். ஆனா அதெல்லாம் இங்க சும்மா அந்த ஜவ்வாது மலையில விளையுது, பெண்ணாகரத்துல விளையுது. அதையெல்லாம் உற்சாகப்படுத்தினா அந்த விவசாயிகள் நல்லா விளைவிச்சு கொடுப்பாங்க. எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்தாங்களா? 5 லட்சம் ரூபாய் கோடி கடன் வாங்கினீங்க. இன்னொரு டாஸ்மாக் எல்லாம் ஒரே நாள்ல இழுத்து மூடிட்டு இன்னொரு 50,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்களேன். அதை விட்டுட்டு கடன் வாங்கினது எதுக்குன்னே தெரியல. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி மக்களுக்கு எந்த நல்ல திட்டமும் கொடுக்கவே இல்லை. ஆனா 70,000 கோடி ரூபாய் டாஸ்மாக மூடிட்டா தமிழ்நாடு நடத்தவே முடியாதுன்னு புலம்புறீங்களே. என்ன உங்களுக்கு என்ன, எப்படி 70,000 கோடி ரூபாவை வந்து இந்த டாஸ்மாக் வருமானம், அது இல்லாத இன்னொரு 70,000 கோடி ரூபாய் சந்துக்கடை வருமானம். சந்துக்கடை எல்லாம் இருக்குது, எல்லா ஊர்லயும் சந்துக்கடை இருக்குது. இன்னொரு அதுல 70,000 கோடி. அதே டாஸ்மாக் பாட்டில் அதே விலையில அதோட ஒரு 50 ரூபாய் அதிகமா சந்துக்கடையில கிடைக்குது. அதுல கூடுதலாக 70,000 வருமானம். அதை யாரும்
ரூபாய் மக்களுக்கு எல்லாம் வராது. அது நேரம் அவங்க யார் யார் விக்கிறாங்களோ அவங்க பாக்கெட்டுக்கே போயிடும். ஒருத்தர் கூட அதுல பழைக்க போறது இல்ல. அப்ப இந்த 70,000 கோடியை வச்சு தமிழ்நாட்டை நடத்துறேன்னு சொல்றீங்க. அந்த 70,000 கோடி வேணவே வேணாம். மதுக்கடைங்க மக்கள் தான் இவ்வளவு பொம்பளைங்க எவ்வளவு நாளா கேக்குறாங்க. வருஷ கணக்கா அவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு எல்லாரும் புலம்புறாங்களே, காதுல உழலியா உங்களுக்கு? மக்களுடைய புலம்பல் உங்களுக்கு காதுல விழலையா? எங்க போனாலும் கடைய மூடு, டாஸ்மாக் கடைய மூடு, ஒயின் ஷாப்ப மூடு, யார பார்த்தாலும் அதான் கேக்குறாங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க பெண்கள். இப்போ அதுல வயசு வித்தியாசம் கிடையாது. வயசானவங்களும் சரி, சின்ன பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அத குடிக்கிறதுல எந்த ஜாதி மத வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அந்த வீட்டு குடும்ப பெண்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்பதான் கேக்குறாங்களே அந்த கடையை மூடுங்க. அந்த 70,000 கோடி தான் ரொம்ப முக்கியமா? 5 லட்சம் கோடி வாங்கினீங்க, இன்னும் ஒரு 50,000 கோடி வாங்கி நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு அந்த கடையை மூடவே மாட்டேன். எதுக்கு மூட மாட்டாங்க? அந்த 70,000 கோடி ரூபாய் ஒரு கொஞ்சம் முதலாளிங்களுக்கு போகுது. அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ட்டு இங்க நம்ம பெண்களுடைய வாழ்க்கையை இங்க வீணாக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கடையை மூட மாட்டாங்க. இல்லைன்னா என்னைக்கோ அதை ஒரே நாள்ல மூடிட்டு போலாம். மருத்துவர் அன்புமணி அதான் சொல்றாரு, கண்டிப்பாக இந்த மது பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து கட்ட முடியும். ஒரே கையெழுத்து தான் போட்டா இந்த கடையெல்லாம் மூடிடலாம். மூடிட்டா அந்த 70,000 கோடி எங்க இருக்கும்? எங்கம்மா இருக்கும்? கடையில இருக்குமா? உங்ககிட்ட இருக்கும். 70,000 கோடி இருந்தா நல்லா படிக்கலாமா? படிக்கலாமா? வேலைக்கு ஏதாவது போனோம்னா ஒரு சிறு தொழில் தொடங்கலாமா? நல்லபடியா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், வீடு கட்டிக்கலாம், இல்ல வெளியூர் போனோம்னா போலாம், பசங்களை ஃபாரின் கட்டிப்பி படிக்க வைக்கலாம், எல்லாமே நடக்கும். உடம்பு சரியில்லைன்னா இப்ப என்ன கடன் தானே வாங்குறீங்க? உடம்பு சரியில்லைன்னா என்ன ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சின்ன நோயா இருந்தா ஆஸ்பத்திரி இலவச மருத்துவம், பெரிய நோயா இருந்தா கடன் வாங்கிதான் மருத்துவம் இல்லையா? அந்த 70,000 கோடி வீட்டுல இருந்தா என்ன இருந்தா கடனே வாங்க தேவையில்லையே. ஏன் வாங்க போறீங்க? கடன் வேணாம். யார்கிட்ட போய் கடன் வாங்கணும்? உங்ககிட்டயே இருக்கும். கடன் வாங்கினா என்ன பண்ணி? இப்ப பெண்கள் ஆகிய நாமெல்லாம் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க? அவசரத்துக்கு பக்கத்து வீட்டுல கடன் வாங்குவோமா இல்லையா? திடீர்னு உங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? வீட்டுல உங்ககிட்ட அரை டம்ளர் பால் தான் இருக்குது. வந்த உடனே நம்ம பண்பாடு என்ன? ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்போம். டீ சாப்பிடுறீங்களா, காபி சாப்பிடுறீங்களான்னு கேட்டு உட்கார வச்சு ஒரு காபி சூடா போட்டு கொடுப்போம். அது வெயிலோ மழையோ கண்டிப்பா ஒரு காபி கொடுக்காம யாரையும் அனுப்ப மாட்டோம். அப்ப வீட்டுல அரை டம்ளர் பால், 4 பேர் வந்துட்டாங்க, தண்ணி ஊத்திய கொடுக்க முடியும். அப்ப என்ன பண்ணோம்? பக்கத்து வீட்டுல போய் கடன் வாங்கி, எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க சொந்தக்காரங்க, எனக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் கொடுன்னு ஒரு பாக்கெட் வாங்கி வந்து காய வச்சு டீ போட்டு கொடுப்போம். அப்ப என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள் திருப்பி கொடுத்துருவீங்கல்ல? கொடுப்பீங்களா மாட்டீங்களா? உடனே நம்ம கொடுக்கணும். காப்பி தூளோ சர்க்கரையோ பால் வாங்கினா உடனே கடன் திருப்பி கொடுக்கணும். இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்களே, அவங்க சொத்தை வித்தா கொடுப்பாங்க? யாரு கொடுப்பாங்க அந்த கடனை? நம்ம தான் கொடுக்கணும். நம்ம தான்மா பால் வரி ஏத்திடுவாங்க, மின்சார கட்டணத்தை ஏத்திடுவாங்க. ஏத்திட்டாங்களா? எப்ப ஆரம்பிச்சாங்க? இப்ப எப்படி இது? மின்சார கட்டணம் ஏறிடும், சொத்து வரி ஏறிடும், போக்குவரத்து வரி ஏறிடும், நில வரி ஏறிடும், எல்லா வரியும் ஏத்திடுவாங்க. எல்லா சாமானோடைய விலையும் ஏத்திடுவாங்க. கட்டணங்கள் ஏறிடும். அதிகப்படியான காசு நீங்க கொடுக்கணும். ஏன் தெரியுமா? உங்க ஒருத்தர் தலையில 1.5 லட்சம் ரூபாய் கடன். அந்த 1.5 லட்சம் யார் அடைக்கிறது? நீங்க தான் அடைங்க. அவங்க யாரும் அவங்க சொத்தை வித்து அடைய போறது இல்ல. 5 லட்சம் கடன் வாங்கினாங்களே, அது தமிழ்நாட்டுடைய கடன். தமிழ்நாட்டுடைய மக்களாகிய நாம் தான் அந்த கடனை அடைக்க வேண்டுமே தவிர வேற யாரும் அடைக்க போறது இல்ல. அப்ப உங்களை ஏமாற்றுவதற்கான திட்டங்களுக்கு தான் முன்னுரிமை. டாஸ்மாக் கடை திறக்கிறதுக்கும் போதைய பழக்கத்தை கண்டுக்காம விடுறதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து வச்சிருக்காங்களே தவிர மக்களுக்காக தடுப்பணைகள் கட்டி தண்ணீரை சேமித்து விவசாயத்துக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. மருத்துவ கல்லூரி கொடுக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. கொள்முதல் நிலையங்களை அமைக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. எந்த ஒரு நல்ல திட்டமுமே அவங்க செய்ய மாட்டாங்க. ஏமாற்றுவதற்கு என்னென்ன தேவையோ அதை தான் முதல்ல செய்வாங்க. வேணா ஒயின் ஷாப்னு சொல்றோம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? எலைட் பார், ரெஸ்டோ பார், ஏசி பார். யார் கேட்டா உங்களுக்கு? அவங்க எங்க கியூல நின்னு குடிச்சிட்டு போறாங்க. நீங்க மழை வெயில், கொடு வெயில், காலையில 6 மணிக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடில இருந்து நடுராத்திரி வரைக்கும் அந்த கடையில நின்னு கியூல நின்னு லைன் கட்டி நின்னு அந்த பாட்டில் வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு எதுக்கு ஏசி பார்? ஏன் கேக்குறேன், எதுக்கு ஏசி பார்? எதுக்கு? இப்ப மணமகள் மன்றம் எதுக்கு? எதுக்கு? வர காசெல்லாம் கொண்டு போய் இந்த கிளப்லயும் இந்த ஏசி பார்லயும் இந்த டாஸ்மாக் கடையிலயும் கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் ஏன் திறந்து வச்சீங்க? பெண்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? நீங்க கோவில் மட்டும் தான் இருக்குது.
நேரா போய் கடவுள்கிட்ட தான் போய் முறையிடணும். ஐயோ எங்களை காப்பாத்து, எங்க குடும்பத்தை காப்பாத்துன்னு. என்னன்னா இவங்க எதுவுமே அதை பண்ண போறது இல்ல. இதெல்லாம் வந்து ரொம்ப 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 அநியாயமான ஒரு விஷயம். மனசாட்சியே இல்லாம நம்மளுடைய ஒற்றை கோரிக்கை பெண்களுக்கு வைன் ஷாப்பை மூடணும்ன்றது, அதை அவர்கள் செய்யவே இல்லை. இதெல்லாம் தான் நம்ம மருத்துவர் அன்புமணி இவங்க அண்ணன் என்ன சொல்றாரு, இதெல்லாம் கண்டிப்பாக போதை பழக்கம். இன்னொன்னு பெரிய பிரச்சனை, மது பழக்கம் மாதிரி போதை பழக்கம் இருக்குது. எல்லா பள்ளிக்கூடத்திலயும் இருக்குது. எல்லா சின்ன பசங்களும் பாக்கெட்டு அப்படின்னு பாக்கெட்டு, அப்புறம் கூல் லிப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி விலையில எவ்வளவு ரூபாய், சாதாரண ரூபாய் கிடைக்குது, 50 ரூபாய்லாம் கூட இல்ல. அதை வாங்கி போட்டுட்டு அவங்க எந்த உலகத்துல இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எந்த பசங்க எந்த உலகத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாது. அவங்க தப்பு பண்ற வயசு கம்மியாயிடுச்சு. முன்னாடி 18-20 வயசு தான் குடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு 15 வயசு பசங்க, 14 வயசு பசங்க, 13 வயசு பசங்க குடிக்கிறாங்க. அதை விட மோசம் போதை பாக்கெட்டு. கஞ்சா மட்டும் இல்ல, போதை பாக்கெட்டுங்க, போதை சாக்லேட் வாங்கி சாப்பிடுறாங்க. 9 வயது குழந்தைங்க கூட அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா எந்த கடையில அது கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியுது. இது யாருக்கும் தெரியாம நடக்கிறதே இல்ல, எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊர்ல இருக்கிற முக்கியஸ்தர்கள் இருந்து காவல்துறையில இருந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா எதுவுமே செய்ய முடியாம இருக்கிறாங்க. ஏன்னா அதை தடுப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப யார் அதை விக்கிறாங்க? ஏன் விக்கிறாங்க? இந்த பசங்களை போதையிலேயே வச்சிருக்கணும். அப்பதான் அவங்க ஓட்டு போடுற மிஷினாவே இருப்பாங்க. அதே போல பெண்களுக்கு ரொம்ப கருணை உள்ள அதிகம். எப்பேற்பட்ட தப்பையும் மன்னிச்சு விட்டுருவீங்க. எவ்வளவு வைன் ஷாப் தரனாலும் மன்னிச்சு விட்டுட்டு அவங்களுக்கு மறுபடி ஓட்டு போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் நேரத்துல வந்து இன்னும் கொஞ்சம் பணங்களைய கொடுத்தோ இல்ல இலவசங்களை கொடுத்தோ தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி ஆகிவிட்டதாமா? எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க நகை கடன் தள்ளுபடி. வங்கி கடன் வேற என்ன உங்க கடன் வச்சிருக்கீங்க? படிப்பு கடன், கல்வி கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. எந்த தள்ளுபடியும் செய்யவே இல்லை. படிப்புக்காக கடன் வாங்கியிருந்தால் அது தள்ளுபடி செய்யப்படும். கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் தான் தள்ளுபடி. இவங்க வாங்கி இருக்கிறது 5 லட்சம் கோடி ரூபாய் கடன். அதுல 10,000 கோடியை தள்ளுபடி செஞ்சிருந்தா நம்ம பசங்களாவது கடன் இல்லாம படிச்சு வெளில வந்திருப்பாங்களா? அதுவும் செய்யல. இத மாதிரி பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி பெண்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி விடலாம் என்றுதான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது இந்த வாட்டி நடக்காது. சட்டமன்ற தேர்தல் வருதா இல்லையா? வருது. மாசத்துல உங்களுக்கு எல்லாம் பயங்கர மவுஸ் கூட போகுது. இப்ப உங்களை கண்டுக்காம இருந்தவங்க எல்லாம் வந்து பாப்பாங்க இல்ல, வந்து பாப்பாங்க. யாருமே இந்த பக்கம் வரலன்னு நினைச்சுனே இருப்பீங்க. அப்புறம் உடனே வந்து பார்த்து உங்ககிட்ட எல்லா வாக்குறுதியும் அள்ளி வீசிட்டு அப்புறம் ஓட்டு வாங்கிட்டா என்ன நினைப்பாங்க, இன்னும் ஒரு 100 மதுக்கடையை திறந்து விட்டுடலாம், இன்னும் ஒரு 1000 மதுக்கடையை திறந்து விட்டுடலாம், சாராய கடை தான் திறந்து வைப்பாங்க. அதனால விழிப்புணர்வோடு இருங்க. ஏன்னா ஏமாந்து போர் அடிக்கலையா? போர் அடிக்குதா? ஏமாந்து போர் அடிக்குது, வேணாம், அது போதும். ஏமாந்தது போதும். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்க அண்ணா அன்புமணி உங்களுக்கு செய்ததை ஞாபகம் வச்சுங்க. இந்த முறை நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். ஏதாவது யோசிச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி எல்லாமே இருக்கிறாங்க. என்ன செய்யறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்? ஏரிகளை தூர்வார வேண்டும். 5 வருஷமா ஒரு ஏரி தூர்வாரினாங்களா? அதற்கு முன்னாடி வாரினதுதான். ஏரியெல்லாம் தூர்வாரினாதானே பாசனம். ஏரி தூர்வாரினாதானே உங்க அணையில இருக்கக்கூடிய தண்ணி ஏரி நிரம்பும். அணையில தண்ணி நிரம்புனா ஏரி நிரம்பும். ஏரி நிரம்புனா குளம், கண்மாய், வாய்க்கால், வரத்து வாய்க்கால்லாம் நிரம்பி விவசாயம் நல்லா இருக்கும். உங்க கிணத்துல தண்ணி இருக்கும். அதானே வேணும். நல்ல குடிநீர் திட்டம் வேணும்ல. நல்ல குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, ஆடு மாடுகளுக்கு கலப்படம் இல்லாத தண்ணி, நம்ம குழந்தைங்க குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணும். அதுக்கு மேல நம்மளுடைய விவசாயத்துக்கு நல்ல தண்ணி வேணும். இதுக்கெல்லாம் திட்டங்களை செய்யறதுக்கு நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு வாய்ப்பு தான் கேட்கிறோம். இந்த முறை நீங்க நல்லா யோசிச்சு நல்ல முடிவெடுங்க. உங்களுடைய மருத்துவர் அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்கள் நிற்க வேண்டும். ஏன்னா நீங்க கேட்காத போதே உங்க ஊருக்கெல்லாம் 108 ஆம்புலன்ஸ் அனுப்பினார் அவர் தான். நீங்க யாரா கேட்டீங்களா? எங்களுக்கு வயிற்று வலிக்குது, இல்ல பிரசவ வலி வருது, அந்த சமயம் எங்களுக்கு ஒரு வண்டி இருந்தா நல்லா இருக்கும், அன்புமணி அண்ணன் எங்களுக்கு நீங்க டெல்லியில இருந்து ஒரு வண்டி கொண்டு வந்து விடுங்கன்னு சொல்லி நீங்க யாராவது லெட்டர் போட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அரசாங்கத்துடைய கடமை.
அதாவது உங்களுக்கு என்னென்ன சேவை செய்யணுமோ அது அரசாங்கத்துடைய கடமை. உங்களுக்கு தண்ணி வேணும்னா அதை அரசாங்கம் கொடுக்கணும், உங்களுக்கு படிப்பு வேணும்னா அது அரசாங்கம் கொடுக்கணும், உங்களுக்கு நல்ல சுகாதாரம் நல்ல மருத்துவ சிகிச்சை வேணும் அது அரசாங்கத்தோட கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். அதனால்தான் மருத்துவர் அன்புமணி என்ன பண்ணார், உங்க அண்ணன் அவர் டெல்லியில இருக்கும் பொழுது என்னுடைய தங்கச்சிங்க எல்லாம் கிராமத்துல இருக்கிறாங்க, ஏழை தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஆத்திர அவசரத்துக்கு போன் போட்டு கூப்பிட்டா ஒரு வண்டி நிக்கணும் அவங்க வீட்டு வாசல்ல. உங்க வீட்டு வாசல்ல ஒரு வண்டி நின்னு உங்களை அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். இன்னைக்கு போன் பட்டா வருதா? 108 ஆம்புலன்ஸ். மழையா இருந்தாலும் வருது, மழையா இருந்தாலும் வருது, வெயிலா இருந்தாலும் வருது, எந்த வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வருது. இதுல கட்சி பாக்குறாங்களா? இந்த கட்சிக்காரங்க வீட்டுக்கு தான் வருதா வண்டி? யாருனாலும் வருது இல்ல. மருத்துவர் அன்புமணி அப்படியா பார்த்தாரு? அப்படி பார்க்கல, கட்சியில பார்க்கல, எதையுமே பார்க்கல. எல்லா ஊருக்கும் வேணும் மருத்துவ வசதி வேணும்ன்றதுக்காக தான் அந்த 108 ஆம்புலன்ஸ். அந்த எண்ணு கூட பாருங்க, ஞாபகமா எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு நம்பர். உங்க போன் நம்பர் இருக்கு, உங்களுக்கு ஒரு 10 போன் நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்க போன் நம்பர் மட்டும் தானே ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு உங்க அப்பா நம்பர் ஞாபகம் இருக்கலாம், இல்ல உங்க புள்ள நம்பர் வச்சிருக்கலாம், இல்ல உங்க வீட்டுக்கார நம்பர் இருக்கலாம். ஆம்புலன்ஸ் நம்பர் இல்லாம ஞாபகம் வச்சுக்க முடியும்? இல்ல ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்பர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்ல. அப்ப ஒரு ஊர்லயும் ஒரு ஆம்புலன்ஸ், அதுக்கெல்லாம் ஒரு தனி நம்பர் கொடுத்துதான் எவ்வளவு சிரமமா இல்லையா? எத்தனை நம்பர் ஞாபகம் வச்சுக்குவீங்க? நீங்க இங்க அடிபட்டீங்கன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, பக்கத்து ஊருக்கார இங்க அடிபட்டாருன்னா அவருக்கு அந்த ஊர் ஆம்புலன்ஸ் கூப்பிடுவாரா, இந்த ஊர் ஆம்புலன்ஸ் கூப்பிடுவாங்களா? இந்த ஊர் பக்கத்து ஊருக்காருக்கு இந்த ஊர் ஆம்புலன்ஸ் நம்பர் தெரியுமா? தெரியாது. அதனாலதான் இந்தியா முழுக்க ஒரு நம்பர். உங்களுக்கு டெல்லியில அடிபட்டாலும் 108 ஆம்புலன்ஸ் தான், காஷ்மீர்ல அடிபட்டாலும் 108 ஆம்புலன்ஸ் தான், ஒரிசால அடிபட்டாலும் 108 ஆம்புலன்ஸ் தான், தமிழ்நாட்டுல அடிபட்டாலும் 108 ஆம்புலன்ஸ். எங்க போன் பண்ணாலும் ஒரே நம்பர். அந்த ஒரு நம்பரை வாங்கறதுக்கு அவர் மிகப்பெரிய போராட்டம் செஞ்சுதான் அந்த நம்பரை வாங்கி என்னுடைய மக்களுக்கு அது பயன்படணும்னு ஒரு 108ன்ற நம்பரை, டெலிபோன் நம்பரை வாங்கி அது ஆம்புலன்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இந்தியா முழுக்க ஒரு நம்பர், அது எல்லாருக்கும் பயன்படுது. அதே போல மருத்துவமனைக்கு போறீங்க, உங்களுக்கு ஊசி போடுறாங்களா இல்லையா? நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. நீங்க தினம் பாக்குற விஷயத்த மட்டும் தான் சொல்றேன். அதாவது உணவு பாதுகாப்பு சட்டம், புகையிலை தடை சட்டம். இப்ப கூட வெளியில போனா சிகரெட்டை ஊதி மூஞ்சில விடுவாங்க, இப்ப எல்லாம் கிடையாது இல்ல. சிகரெட் பழக்கம் யாருக்கு வேணாலும் இருக்கலாம், ஆனா அதை பெண்கள் முகத்துல ஊதுற தைரியம் இன்னைக்கு யாருக்குன்னா இருக்கா? பேருந்துலயோ ட்ரெயின்லயோ பண்ணவே முடியாது, சண்டை போடலாம். ஏன்னா அந்த சட்டத்தை ஒரே நாள்ல கொண்டு வராரு. எதுக்கு? பெண்கள் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது. அப்ப அவங்க ஏன் அதனால பாதிக்கப்பட வேண்டும்? அந்த புகையை உள்ள இழுத்தா மூச்சு திணறல் நோய், மத்த எல்லா நோயும் வரும். அதனால அதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும், அந்த குழந்தைங்க பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக தான் புகையிலை தடுப்பு சட்டத்தை, பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை என்ற சட்டத்தை கொண்டு வரார். நல்ல தரமான உணவு சாப்பிடணும்னு தான் உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வருகிறார். அதே போல இலவச மருத்துவமாக இருந்தாலும் சரி, அந்த மருத்துவத்தை பெறக்கூடிய பெண்கள் சுகாதாரமாக எந்த நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும்ன்றதுக்கு தான் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசிய ஒரே நாள்ல கொண்டு வருகிறார். அதற்கு முன்னால அரசு மருத்துவமனைக்கு போனா ஒரு ஊசிய ஒரு 25 பேருக்கு போடுவாங்க, ஒரே ஊசி தான் இருக்கும், அதை சுடு தண்ணியில கழுவி போடுவாங்க. ஞாபகம் இருக்காமா? ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி திட்டங்கள் தான் இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க பிறக்கும் போதே அவங்க ராஜாவா பிறந்துட்டாங்க. அவங்க எல்லாம் போகும்போது ஆஸ்பத்திரியில ஒரு ஊசிய போட்டா அதை தூக்கி போட்டுருவாங்க. ஆனா இப்ப அந்த காலத்துல அப்படி கிடையாது, ஒரு ஊசி தான் எல்லாருக்கும் போடுவாங்க. ஆனா எதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வராங்க? மலேரியா பேஷண்ட்டுக்கு போட்ட ஊசிய நல்லா இருக்கிற வேற ஒருத்தருக்கு சும்மா இருமல் சளின்னு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு போட்டா அவங்களுக்கும் மலேரியா வந்துரும் இல்லையா? அந்த தப்பு இல்ல, தொற்று நோய் வந்து விடும் அபாயம். சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ஊசி போடுறோம், யாராவது ஒரு பெரிய நோய் இருக்கு, அவங்களுக்கு பெரிய மலேரியாவோ டைபாய்டோ இல்ல பெரிய குளிர் ஜுரம் ஏதோ ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் இருக்கிறவங்களுக்கு ஊசிய போட்டு அந்த ஊசிய கழுவி நம்ம குழந்தைங்களுக்கு போட்டா அந்த குழந்தைங்களுக்கு அந்த நோய் தொத்திக்கும் இல்லையா? அதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக தான் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரார். ஒரு தரம் மட்டும்தான் ஒரு ஊசிய ஒரு நோயாளிக்கு போட முடியும், அதுக்கப்புறம் அந்த ஊசியை தூக்கி தூரம் போட்டுட்டு புது ஊசி தான் எடுத்து இன்னொருத்தருக்கு போடணும்ன்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி. உங்க அண்ணன் தான் கொண்டு வரார். எதுக்காக? மகளிர்லாம் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்க எந்த நோய் நொடி இல்லாம அவங்க
நல்லா இருக்கணும், நல்லா வாழணும்ன்ற திட்டத்தை இந்த மாதிரி இதுதான் திட்டம், இப்படிதான் கொண்டு வரணுமே தவிர அவங்க ஒரே ஒரு குடும்பம் நல்லா பழைக்கிறதுக்காக ஊர் மக்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய திட்டங்களை கொண்டு வரக்கூடாது. அதுதான் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த கூட்டணியில நாங்க நல்ல திட்டங்களை கொடுக்க, இந்த வெற்றி கூட்டணியில நல்ல திட்டங்கள் தயாராக இருக்கிறோம். மருத்துவர் அண்ணா அன்புமணியே உங்களோட தான் இருக்கிறாரு. அவர் அதேதானே சொன்னேன். என்கிட்ட நான் சொன்னதே திருப்பி எழுதி கொடுத்துருக்காங்க. நான் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த இருந்தாலும் எதா மறந்துட்டேனான்னு எனக்கு தெரியல, அதனால எழுதி கொடுக்கறாங்க. அதாவது நீங்க பாருங்க, இந்த திட்டங்களை நல்லது செய்யதாங்க காத்து கொண்டிருக்கின்றோம். உங்க மக்களுக்கான நல்ல திட்டங்கள், பெண்களுக்கான நல்ல திட்டங்கள், குழந்தைகளுக்கான நல்ல திட்டங்கள், அதுதான் கொடுக்க நாங்க தயாராக இருக்கிறோம். வாய்ப்பு தான் உங்ககிட்ட கேட்கிறோம். அதனால மகளிராக நீங்கள் எல்லாம் இந்த சட்டமன்ற தேர்தல்ல மருத்துவர் அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவருடைய கூட்டணி பின்னால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நல்லது செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இல்லனா இவங்க காசை கொடுத்து மறுபடி ஏமாற்றி இன்னும் அதிகமான மதுக்கடைகளை திறந்து நம் வீட்டு பிள்ளைகளை, பேர பிள்ளைகளையும் குடிகாரர்களாக ஆக்கி அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு என்ன சொல்றது, அந்த வார்த்தையை சொல்றது கூட எனக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா நம்ம வாயால அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கைய மாற்றி அமைக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய பொய் வாக்குறுதிகளை நம்பாதீர்கள் என்று உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, உள்ளாட்சி தேர்தல் வருகிறதா? உள்ளாட்சி தேர்தல்ல மகளிர் அனைவரும் போட்டி போடலாம். உள்ளாட்சி தேர்தல்ல மகளிர் அனைவரும் போட்டி போட்டு வெற்றி பெறலாம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50% மேல் மகளிர் தான் கவுன்சிலரால இருக்கிறாங்க. ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், வார்டு உறுப்பினர், மாவட்ட சேர்மன் எல்லாம் பெண்கள் தான் இருக்கிறாங்க. நீங்க மட்டும் அந்த மாதிரி கவுன்சிலராக ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க ஊருக்கு என்ன வேணா செஞ்சுக்கலாம். ரோடு போட்டுக்கலாம், குழால தண்ணி வரும். அது மாதிரி எல்லாம் உங்க ஊருக்கு என்ன நல்லது செய்ய வேண்டும் என்றால் போக்குவரத்து வசதிகளை செய்து கொள்ளலாம், சாலை வசதிகளை செய்து கொள்ளலாம். இல்லனா நீங்க சிசிடிவி போட்டுக்கலாம். சிசிடிவி போட்டா என்ன ஆகும்? அந்த ஊர் பாதுகாப்பா இருக்குமா இல்லையா? பெண்கள் பாதுகாப்பு என்பது இப்ப பயப்படக்கூடிய நிலையில் தானே இருக்குது. இன்னைக்கு போதை பழக்கமும், கஞ்சா பழக்கமும், மது பழக்கமும் இருக்கிறதுனால பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எப்படிடா பத்திரமா போய் பத்திரமா வருவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலைமையில தான் இருக்குது. சிசிடிவி எல்லாம் போட்டுக்கலாம் நீங்க வார்டு கவுன்சிலர்லாம் ஆகுனீங்கன்னா. அதனால இதெல்லாம் உள்ளாட்சி தேர்தல்ல பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் மறக்காம உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு அதிகாரம், பெண்களுக்கு அதிகாரம் வந்தாதான் நம்ம ஊருக்கு நல்லது நடக்குமா இல்லையா? அப்பதான் நீங்க அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளாட்சி சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் அண்ணன் அன்புமணி பின்னாலும் அந்த கூட்டணி பின்னாலும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து வாக்களித்தீர்கள் என்றால் நல்ல திட்டங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அதே சமயம் உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் எல்லோரும் போட்டி போட்டு உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை உங்க கையில வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாதான் நம்ம ஊருக்கு நல்லது நாம செய்ய முடியும். பெண்கள் பாதுகாப்புக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படித்தானம்மா? எத்தனை பேர் பெண் குழந்தைங்க வச்சிருக்கிறீங்க? எல்லாருமே, எல்லார்கிட்டயும் பெண்கள், அவங்க பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம் இல்லையா? பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு சவாலான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது. பாதுகாப்பே இல்லை. தினம் ஒரு நியூஸ், பேப்பரை திறந்தா பயமா இருக்கு. யாரா போதை பழக்கத்திலயோ கஞ்சா பழக்கத்திலயோ அவனுக்கு நில தெரியாம 3-4 பேர் ஒரு பொண்ணு கூட்டின்னு போய் கர்ப்பிச்சு, என்ன சொல்றதுன்னே தெரியல, கூட்டின்னு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பொண்ணுங்களை கொலை பண்றாங்க, இல்ல அப்படியே தூக்கி கொண்டு போய் போடுறாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே தப்புறது இல்ல. எல்லா மாவட்டத்திலயும் நடக்குது இது. சின்ன குழந்தை, ஸ்கூலுக்கு போற குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அத 4 பேர், ஒருத்தர்லாம் இல்ல. அவனுங்களுக்கு கும்பல்ல என்ன நடக்குது, தப்பு பண்றது எதுவுமே தெரியாம அந்த போதை பழக்கத்துல கொண்டு போய் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் துன்புறுத்தி அடிச்சு உரைச்சு ஒண்ணு சாவடிச்சு போட்டுறாங்க, இல்லனா அத உயிரோட அப்படியே விட்டுறாங்க. இப்போ அந்த குழந்தைங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த பெண் குழந்தைங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன ஆகுது? ஐயோ, அந்த குழந்தைங்களை வெளில அனுப்பணுமா அப்படின்ற நிலைமை தானே.
ஐயோ வெளில அனுப்புனா எப்படிடா, டாஸ்மாக் கடையை தாண்டி போகணுமே, அங்க போனா ஒரே கேலியும் கூச்சலுமா இருக்கும், அப்ப எப்படி பசங்களை அனுப்பது, பேசாம வீட்லயே வச்சுக்கலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு பெண்கள் வெளியில வந்தாங்க, வேலைக்கு, படிப்புக்கு, கல்லூரி படிப்பு, பள்ளிக்கூட படிப்பு, வேலைக்குன்னு படிச்சு வெளில வராங்க. திருப்பி அவங்கள வீட்டுக்கு அனுப்புற மாதிரி இந்த டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சிருக்கீங்க. போதை பழக்கத்தை தமிழ்நாடு முழுக்க பரப்பி வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அநியாயம். அதனால இது பெண்களுக்கு எதிரான ஆட்சி. அந்த ஆட்சியை நீங்க ஆதரவே அளிக்க கூடாது. மருத்துவர் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனும் பெண்களுக்காகவும், கிராமப்புற பெண்களுக்காகவும், நகர்ப்புற பெண்களுக்காகவும், குழந்தைகளுக்காகவும் திட்டமிட்டு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறோம். அதை செயல்படுத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு, உங்களை எல்லாம் இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா உட்கார்ந்து கேட்ட என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேம்மா. இதையெல்லாம் நீங்க ஊர்ல போய் சொல்லுங்கம்மா, சொல்லணும். நீங்க ஊர்ல போய் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. நிறைய பேருக்கு விஷயம் தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. என்னடா இது, யாரோ சொல்றாங்க என்னமோ நினைக்கிறாங்க. அதனால நீங்க போய் சொல்லுங்க. ரொம்ப நன்றி. பத்திரமா எல்லாம் வீட்டுக்கு போங்கம்மா. நன்றிமா. நன்றி. நன்றிமா. நன்றி. நன்றி உரையாக நமது மாநில மகளிர் அணி தலைவர் அவர்கள் நிர்மலாக்கு அவர் நன்றி உரை தெரிவிக்க. இந்த மகளிர் பெருவிழாவுக்கு நம்முடைய குடும்ப திருவிழாக நினைத்து நமக்கெல்லாம் இங்க இப்போ சிங்க பெண்ணாக நம்மெல்லாம் இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி நாம அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று இங்கே நமக்கு சிங்க பெண்ணாக இருந்து அறிவுரை கூறிய நம்முடைய அண்ணியார் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் இங்கே நாங்கள் எல்லோரும் உங்களை பார்த்து நாங்களும் சின்ன பெண்ணாக மாறிவிட்டோம் என்று எங்களுடைய அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் இங்கே இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் டி கே ராஜா அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்து அண்ணன் பொன்னுசாமி அண்ணன் அவர்களுக்கும், நடராஜன் அண்ணன் அவர்களுக்கும், கிருபா அவர்களுக்கும், நம்முடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவா அவர்களுக்கும், குட்டிமணி அவர்களுக்கும் முக்கியமாக